ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. குரு வணக்கம். நினைப்பவர் தம்மை காக்கும் நிகரரு மந்திரத்து தனிப்பொருள் உணர்த்தும் தெய்வம், தனித்தொழிற் வேலின் தெய்வம், வினைப்பகை ஓட்டும் செவ்வேள் வியன்புகழ் நாட்டும் எந்தை, முனி குழு போற்றும் பாம்பன் முனி குரு மலர்த்தாள் போற்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தில் இன்று 23வது வரியான ஓம் அஸ்திரபதையே நமோ நம என்பதின் விளக்கத்தை பார்ப்போம். பல்வகைப்பட்ட அஸ்திரங்களுக்கும் அதி தெய்வமாக விளங்கும் அண்ணலுக்கு வணக்கம் வணக்கம். நிலையாக இருப்பதை நிலைகுலைய செய்வது எதுவோ அது அஸ்திரமாகும். அஸ்திரம் என்பதற்கு முடிவு என்னும் தமிழர்த்தம் உண்டு. போர்க்கருவிகளாக இருப்பதால் ஆயுதம் எனப் பெயர் வந்தது. ஆயுதங்கள் 4 வகைப்படும். பாணி முக்தம் கையால் எறிவது, யந்திர முக்தம் கருவியால் எறிவது, முக்தா முக்தம் கையில் பற்றி கொண்டு வீசி எறிந்தும் போர் புரிய பயன்படுத்துவது, அமுக்தம் கையில் பற்றப்பட்டவாறே போர் புரியும் கருவி. இவற்றுள் அஸ்திரம் என்பது வீசி எறியப்படும் கருவிகளை குறிக்கும். தேவாசுர யுத்தங்களை வர்ணித்து கூறும் புராணங்களில் அநேகவித அஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளன. பெரும்பாலானவை மந்திர சக்தியால் செலுத்தப்படுபவை. ஒவ்வொரு அஸ்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதைகளும் மந்திரங்களும் உண்டு. முருகப்பெருமான் தமது ஸ்வரூபத்தை வேலாயுதமாக மாற்றிக்கொண்டு அநேக விதமான அஸ்திரங்களையும் உண்டாக்கி அருளினார். அவை பிரவிருத்தி அஸ்திரங்கள், நிவிருத்தி அஸ்திரங்கள் என 2 வகைப்படும் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. பிரவிருத்தி அஸ்திரங்கள் அழிப்பதற்காக உள்ளவை. நிவிருத்தி அஸ்திரங்கள் எதிரிகளின் ஆயுதங்களை தடுப்பதற்காக உள்ளவை. பிரவிருத்தி அஸ்திரங்கள் 63 உண்டு. பிரம்மாஸ்திரம், தண்டசக்கரம், காலசக்கரம், தர்மசக்கரம், விஷ்ணு சக்கரம், திரிசூலம், பிரம்ம சிரோஸ்திரம், காலபாசம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், ஹயசிரோஸ்திரம், பிரஸ்தாபனாஸ்திரம், தாமசாஸ்திரம், கோராஸ்திரம், அகோராஸ்திரம், மானவஸ்திரம், ரௌத்ராஸ்திரம், பிரஸ்வாபனாஸ்திரம் எனப்படும் 19 அஸ்திரங்களும் வேல்பெருமானின் முகத்திலிருந்து வெளிப்பட்டவை. இந்திர சக்கரம், ஐஷூகாஸ்திரம், தர்மபாசம், வருணபாசம், பிரதமாசனி அஸ்திரம், த்விதீயாசனி அஸ்திரம், பைனாகாஸ்திரம், கங்காளாஸ்திரம், காபாலாஸ்திரம், சுஷ்காஸ்திரம், ஆர்த்ராஸ்திரம், சௌரியாஸ்திரம், சந்தாபனாஸ்திரம், ரத்தியஸ்திரம், தாருணாஸ்திரம் எனப்படும் 15 அஸ்திரங்களும் முருகப்பெருமானின் மார்பு பகுதியிலிருந்து வெளிப்பட்டவை. வஜ்ராஸ்திரம், மோதகீயஸ்திரம், சிகரீயஸ்திரம், வாயவாஸ்திரம், கிரௌஞ்சாஸ்திரம், பிரதமாசக்தியஸ்திரம், த்விதீயாசக்தியஸ்திரம், முசலாஸ்திரம், கங்கினி அஸ்திரம், வித்யாதராஸ்திரம், காந்தர்வாஸ்திரம், தர்ப்பணாஸ்திரம், ரோஷனாஸ்திரம், விலாபனாஸ்திரம், பைசாசாஸ்திரம் எனப்படும் 15ம் வேல்பெருமானின் தொடைப்பகுதியிலிருந்து வெளிப்பட்டவை. தைதம், அசிரக்தம், பிரஜமனம், மதனம், மௌசலம், கந்தர்ப்பதைதம், சௌமனம், சம்பர்த்தம், சத்யம், மாயாதரம், சௌமம், த்விஷ்டாஸ்திரம், பகாஸ்திரம், பகாஸ்திரம், சீதேஸ்வஸ்திரம் எனப்படும் 14ம் வேற்பெருமானின் பாதங்களிலிருந்து வெளிப்பட்டவை. மேல் கூறப்பட்ட 63ம் பிரவிருத்தி அஸ்திரங்கள் ஆகும். முருகப்பெருமானின் பின்பாகத்திலிருந்து 45 நிவிருத்தி அஸ்திரங்கள் வெளிப்பட்டன. அவைகள் சத்தியவஸ்திரம், சத்தியகீர்த்தியசஸ்திரம், திருஷ்டா, ராபசம், பிரத்யாஸ்திரம், பராஸ்முகம், அவாஸ்முகம், லக்ஷாக்ஷம், விஷமம், திருடநாபம், சம்ஹாரகம், தசாக்ஷம், தசசீர்ஷம், சதோதரம், பத்மநாபம், மகாநாபம், துந்தநாபம், திருப்திமால்யம், ருச்சிரம், பிருத்ருசௌமனசம், விதூதம், மகரம், கரவீரசமம், தனம், தானியம், ஜோதிஷா, கிருஷாணம், நைராசியம், விமலம்,
யோகந்திரம் வினித்ரா நைத்ரா பிரமதனம் சாஸ்ரமாலி காமரூபம் காமருச்சி மோகனம் ஆவாரணம் ஜிரும்பகம் சர்வநாபகம் பிருசாசுவதனயம் சந்தானம் வாருணம் தசவக்திரம் பொக்தாரம். மேற்குறிப்பிட்ட 108 அஸ்திரங்களையே அன்றி வேறு பல்வகையான ஆயுதங்களையும் முருகப்பெருமான் தோற்றுவித்தருளினார். அத்தனை அஸ்திரங்களுக்கும் அதிபதி ஆறுமுகப்பெருமானே ஆவார். அஸ்திரங்களை செலுத்தி நிக்கிரகமும் அனுக்கிரகமும் புரிகின்ற காரணத்தினால் ஆறுமுகப் பெருமானே அஸ்திரநாயகனாக விளங்குகின்றார். சம்மிதா மந்திரங்களில் பிரம்ம மந்திரம் 5, அங்க மந்திரங்கள் 6, இதயம் சிரசு சிகை கவச்சம் நேத்திரம் அஸ்திரம் என 6 அங்க மந்திரங்கள் இந்த அஸ்திர மந்திர வடிவமாகவும் பொருளாகவும் விளங்கும் பதி அஸ்திரபதி முருகப்பெருமான் ஆவார். பூதசுத்தி திரவிய சுத்தி முதலானவை செய்யும்போது தீய சக்தியை விளக்கும் வகையில் உச்சாடனம் செய்யும்போது அஸ்திர மந்திர பிரயோகம் செய்வார்கள். அந்த அஸ்திர மந்திரமாக விளங்குபவர் ஆறுமுகப் பெருமானே ஆவார். சிவ வழிபாட்டின் போது பயன்படுத்தப்படும் 60க்கு மேற்பட்ட முத்திரைகளுள் ஒன்று அஸ்திர முத்திரை என்பது. மோதனம் திராவணம் என்னும் 2 பயன்களை அளிப்பதால் முத்திரை என கூறப்படுகிறது. மோதனம் என்பது தேவர்களுக்கு தேவதைகளுக்கும் ஆனந்தத்தை அளித்தல். திராவணம் என்பது தீய சக்தி அசுரர்களை விரட்டல். இவ்விரண்டு முத்திரைகளின் வடிவங்களில் தன் சொரூபத்தை விளங்குபவன் சுடர்வேற் பெருமான். அஸ்திர முத்திரைகளில் மகிழ்ச்சி கொள்ளும் பெருமான் என்பது மந்திர பொருளாகும். சாந்தி ஹோமம் திசா ஹோமம் என்பன பலவகை ஹோம காரியங்கள் யாகசாலையில் நடைபெறும். அதில் சிவாஸ்திரம் அகோராஸ்திரம் பாசுபதாஸ்திரம் பிரத்யங்காஸ்திரம் என்பன அஸ்திர தேவதைகளின் சொரூபமாக விளங்குபவன் சுடர்வேல் பெருமானாவார். இத்தகைய சுடர்வேல் பரமனுக்கு வணக்கம் என்ற மந்திர பொருளும் உண்டு. உண்மையில் அஸ்திரம் என்பது லட்சார்த்தம் என்ற வகையில் பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் வேற்படையே ஆகும். படைகளுக்கெல்லாம் நாயகத்தன்மையில் விளங்குவது வேற்படையே. படையரசு என்பார் சுவாமிகள். சர்வ மந்திராத்மகம் சர்வாஸ்திரமயம் என்றெல்லாம் ஆகமங்களில் சிறப்பிக்கும் வேற்படையாகிய அஸ்திரராஜனுக்கு தலைவனாக விளங்குபவன் சண்முகப் பெருமான். மேலும் பல உட்பொருட்களை அடங்கிய நூலை தனி நூலில் விளக்குகிறார் சுவாமிகள். அடுத்த வரியான ஓம் சஸ்திரபதையே நமோ நமக என்பதன் விளக்கத்தை பார்ப்போம். எரியா கருவி எனப்படும் ஆயுதங்களாய சஸ்திரங்களுக்கெல்லாம் அதிதெய்வமாக விளங்கும் அண்ணலுக்கு வணக்கம் வணக்கம். எரிகருவி அஸ்திரங்கள் எரியா கருவி அஸ்திரங்கள் கையில் பற்றி கொண்டவாறே போர் புரிய பயன்படுத்தும் உடைவாள் கதை கரவாளம் பட்டாக்கத்தி பாசம் மணி முதலானவை சஸ்திரங்களாகும். முருகப்பெருமானின் திருக்கரங்களில் உள்ள பெரிய கத்தி வாள் பரசு அங்குசம் துஜம் பதுமம் கண்டை விரல் என்பவை சஸ்திரங்கள். மற்ற தோமரம் அம்பு பிராசம் ஈட்டி வஜ்ரம் வேல் என்பவை அஸ்திரங்கள். இருவிதமாகவும் பயன்படுத்தப்படுபவை. எத்தனை ஆயுதங்கள் உண்டோ அவை அத்தனையும் முருகப்பெருமானின் சொந்தமானவை. அத்தனைக்கும் அதிதெய்வம் குகப்பெருமானே ஆவார். கவன் தொடக்கு கவை கழு எரிசிரல் பனை எழு கணையம் சதாக்னி தள்ளி வெட்டி களிற்றுப் பொறி கழுகுப் பொறி புலிப்பொறி சகடப்பொறி பிண்டிவாளம் கவசம் தண்டம் நாராசம் கூன்வாள் சிறுவாள் சுழல்வாள் அரிவாள் ஈர்வாள் கைவாள் திருசவலம் பெருஞ்சவலம் முதலானவை சஸ்திரப் பெயர்களாகும். இவ்வாயுதங்கள் அனைத்தும் தத்துவங்களே. இறைவனின் திருமேனி மந்திரமயமாக விளங்குவது. ஆயுதங்கள் ஒவ்வொன்றுக்கும் அவரது சித் குணத்தை வெளிப்படுத்துவதாகும். மூவிலை சூலம் முக்குண வடிவம், பரசு சக்தி வடிவம், வஜ்ராயுதம் அவரது பிளக்க முடியாத தன்மை, பாசம் ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 பாசங்களாகும். மணி மந்திர ரூபத்தை அறிவிப்பது. அங்குசம் தனக்கு அடைய வேண்டியவதையும் அடையப்படுவதையும் உணர்த்துவது. தோமரம் சுத்த மாயையின் சுத்த தத்துவங்களின் தன்மைகளாகும். துஜம் பிரபஞ்ச வெளிப்பாட்டையும், பெரிய கத்தி ஜனன மரண கொடியின் வேறறுக்கும் தன்மையையும், வஜ்ராயுதம் பிராசமும் ஒருவராலும் கெடுக்கப்படாதவன் என்பதையும்,
அம்பு கோதண்டம் மும்மல விருத்தி சங்காரத்தையும் அங்குசம் திரிகுண பிரேரகத்தையும் கண்டை மந்திர பாபநாசத்தையும் கமலம் உலகம் சிவசக்தி வசம் என்பதையும் பரசு பராசக்தி ரூபத்தையும் உணர்த்தும் குகப்பெருமான் சர்வாயுதபாணி ஆவார். சிவாகம முறைப்படி செய்யப்படும் பூஜையில் பஞ்சாவரண பூஜை. இதில் 5வது ஆவரணத்தில் வழிபடப் பெறுபவை தசாயுதங்கள். வஜ்ரம், சக்தி, தண்டம், கட்கம், பாசம், அங்குசம், கதை, திரிசூலம், பத்மம், சங்கம் என்பனவாகும். உரிய மந்திரத்தால் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு தசாயுதங்கள் சூழ ஆவரண பூஜையில் திருப்தி கொள்பவராகிய அந்த செவ்வேள் பரமனுக்கு வணக்கம் என்பது மந்திரார்த்தம். இவ்வாறாக இன்று 23வது வரியான ஓம் அஸ்திரபதியே நமோ நமக என்பதையும் 24வது வரியான ஓம் சஸ்திரபதியே நமோ நமக என்ற ஸ்தோத்திர மந்திரத்தின் விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து சிந்திப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.